ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? நானும் உங்களுக்கு கலை. இப்போ நம்ம என்ன அப்டேட் கொடுக்க போறோம்னா, உங்களுக்கு நம்ம டிஎன்ஹெச்பில இருந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஆனா நிறைய பேரோட காலை என்னால் எடுக்க முடியல, அதனால கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நீங்க அந்த அப்டேட்ஸ் பார்த்ததுல நிறைய பேர் இந்த எனக்கு வீடு வேணும், எனக்கு நிலம் வேணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு மனைகள் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, ஓகேவா? அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. அதோடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 40 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு மேலதான் இருக்கு. 1 கோடி 2 கோடி வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதற்கான தேதின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்க லாகின் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். லாகின் கிரியேட் பண்றதுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான ஒரு சர்டிபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஒரு போட்டோ, கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம் சர்டிபிகேட், ரெசிடென்ட் சர்டிபிகேட், இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் எடுத்து பதிவு பண்ணிக்கங்க. நான் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றத இங்க போடுறேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு ஒரு ஸ்கீமும், லாட்ரி அதாவது குலுக்கல் முறையிலன்ற ஒரு ஸ்கீமும், அப்புறம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ரிஜிஸ்டர்னு ஒரு ஸ்கீமும் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் பத்தி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன், ஓகேவா? இது மட்டும் இல்லாம நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 3 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதோட டீடைல்ஸ் தெரியும். இது மட்டும் இல்லாம நீங்க பதிவு பண்றதுக்கான லிங்க், டிஎன்ஹெச்பியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இங்கேயும் மென்ஷன் பண்றேன். நீங்க இதை பண்றதுக்கு 21 வயசு, கண்டிப்பா 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். நீங்க வாங்குற வீட்டை உங்க ஒய்ஃப் பேர்லயோ உங்க குழந்தை பேர்லயோ ரெஜிஸ்டர் பண்ண வச்சா பண்ண முடியாது. நீங்க யார் பேர்ல பதிவு பண்றீங்களோ அந்த நபர் பேர்ல மட்டும் தான் இருக்கணும். அந்த பேர்ல தான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிருக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் 24ஆம் தேதி ஓப்பன் ஆகும். இந்த 24ஆம் தேதி ஓப்பன் ஆகும் பொழுது உங்க கையில இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும், சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாதான் நீங்க பண்ண முடியும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம நீங்க பண்ண முடியாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. இதற்கான ஸ்கீம் ரேட் வந்து இப்ப அதிகமா தான் இருக்கு. ஆகையினால நீங்க இந்த மாதிரியான கம்மியான ரேட்ல ஸ்கீம் வரும், நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கீம்ஸ்க்கு நம்ம அப்ளிகபிளா இருந்தா நம்ம பண்ணிக்கலாம். வருமான வரம்புன்றது மாதத்திற்கு 20,000 இருந்து 50,000 வரைக்கும் இருக்கவங்களும், இல்ல 50,000 இருந்து 70,000 வரைக்கும் இருக்கவங்களும், 70,000 இருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கவங்களும் கண்டிப்பா பண்ணலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாம நீங்க குடியிருப்பாவோ இல்ல மனையாவோ இல்ல வீட்டையோ நீங்க தேர்வு செஞ்சு நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இந்த தேர்வு செஞ்சு பதிவு பண்றதுக்கு நீங்க உங்களோட லாகின் கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். இது தமிழ்நாடு முழுவதும் 884 வணிக மனைகளா இருக்கும், ஓகேவா? இந்த ஸ்கீமும் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் இயக்குது. இதற்கான லோன் ப்ரொவைடுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா லோன் தர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இந்த லோன் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நிறைய பேர் காலை என்னால எடுக்க முடியல. நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, நிறைய பேர் இதுல வாங்கியிருக்கீங்க. வாங்கின நிறைய பேர் வந்து அந்த இடங்களை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்க அதை உங்ககிட்ட யூஸ் இல்லை அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த மத்தவங்களுக்கு கொடுத்து பழகுங்க, ஓகேவா? உங்களுக்கு இல்லை, நான் வேற இடத்துக்கு மாறிட்டேன், எனக்கு வந்து இது சும்மா தான் இருக்கு அப்படின்னா இதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க. நீங்களா கொடுக்க முடியாது, நியர்பை இருக்க வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஆஃபீஸ் இருக்கும், டிஎன்ஹெச்பி ஆஃபீஸ். அங்க போயிட்டு அவங்கள்ட்ட ப்ரொவைட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னவோ அதை வந்து மற்றவங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க, ஓகேவா? நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நீங்களும் யூஸ் பண்ணாம அதை மற்றவங்களும் யூஸ் இல்லாம வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் தானே. அதனால நீங்க பத்திரமா அதை கொடுத்துருங்க. இது இந்த ஸ்கீம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே பழைய கவர்மெண்ட் கட்டினது. அதனால அவங்க அதிகமான செட்டில்மெண்ட் ஸ்கீம்ஸா போட்டு அமௌண்ட் அதிகமா வச்சு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இது அதிகமான அமௌண்ட்ல இருக்கு. இதற்கு பிறகு கட்டக்கூடிய இடங்கள் சிலது விட்டுருக்காங்க. அந்த விட்டுருக்க பில்டிங்ஸ் அவைலபிள் வரும்போது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மேலும் இதை அப்ளை பண்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இங்கே லிங்க் மென்ஷன் பண்றேன். இந்த லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் தொடர்புக்கு நம்மளுக்கு கால் பண்ணா எடுத்து பேச முடியுமான்னு தெரியல. நான் முழு தகவலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதை பத்தின டாக்குமெண்ட் அப்ளிகபிளான டவுட் எதனா இருந்துச்சுன்னா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஸ்கீம்ஸ் பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் தொடர்பில் இருங்க. டாடா.